நான் ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்ட்டு நம்மளை பத்தி நிறைய வதந்திகளை கிளப்பி விட்டு நம்மளுக்கு முட்டுக்கட்டையா இருக்காங்க சார். ஓகேங்களா? திவாகர் மாதிரி ஆட்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா எப்பேற்பட்ட விளைவுகள் வரும் அப்படின்றத ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காதலை வளர்த்தேன், ஆனா அப்படியே வேரோட பிடுங்குறப்ப அந்த ஆள் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் திவாகர் அப்படின்னு பேரை மாத்தி பாருன்னு அப்பயே சொன்னா அது கூட பிரச்சனை இல்லை, எல்லாரும் மாத்திக்கிறாங்க, இவரும் மாத்திக்கிறாரு. ஆனா இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரோட கான்பிடன்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆக்சுவலா நாங்க ஸ்கூல்ல படிக்கல இருந்து திர்ஷா மேடம் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. திர்ஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். அதாவது இவனுக்கு யாராவது பிடிச்சி கட்டி வைங்கடா, டேய் இவன் சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டேக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திரிஷா மாதிரி ஒய்ஃப் வேணும், தமன்னா மாதிரி ஒய்ஃப் வேணும்னு சொன்னது கூட ஒரு பக்கம் ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகே இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து நிறைய பேர் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க, என்னை பார்த்து விஜயகாந்த் மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாங்க. விஜயகாந்தோட பாடி லாங்குவேஜ் என்கிட்ட இருக்குது, சரத்குமார் மாதிரி என்னோட பாடி லாங்குவேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சொல்றது யாரா, டே யாரா நீங்களா, எதுக்குடா இந்த மாதிரி ஆளெல்லாம் வளர்த்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த பிக் பாஸ்ல இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆளெல்லாம் தூக்கி பிக் பாஸ்குள்ள போடாதீங்கடா போடாதீங்கடான்னு. அதோட விளைவு என்ன வரும்னு சொன்னோம், என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தோம், அது இப்போ நடக்குது. திவாகர் மாதிரி அதை வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரியே லெமன் ஸ்டார்னு ஒரு பைத்தியம் சுத்துதுன்னு சொன்னல. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு உங்க லெமன் ஸ்டார் ஆக்டர் ஆனந்த் வந்து நட்டிப்பு கிருக்கன். லெமன் ஸ்டார் ஆக்டர் ஆனந்த் இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா 4-5 பேர் வந்தீங்கன்னா இதே மாதிரி ரீல்ஸை போட்டு திவாகர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க, திவாகர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் யார் சொல்லுங்க, திவாகர் இல்லை, இந்த விஜய் டிவின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஜய் டிவி தான். ஸோ இந்த விஜய் டிவி, இந்த ஜி டிவி, இந்த மாதிரி சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இப்போ சேனலோட டிஆர்பி வேணும், அதாவது கான்ட்ரவர்ஷியலாக யாரெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அவங்கள தூக்கி இந்த மாதிரி ஷோக்குள்ள போடணும், போட்டு அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஷோ ஹிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்ற ஒரு இது இல்லாமல் கண்டமேனிக்கு எல்லாரும் தூக்கி ஒரு பெரிய, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குற ஒரு ஷோவில் உள்ளே போட்டால் அதோட விளைவு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சிம்பு மாதிரி நடிச்சு காமிச்சு சிம்பு ஃபேன்ஸை வந்து திவாகர் இரிட்டேட் பண்றாரு ஒரு பக்கம். சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காதலை வளர்த்தேன், ஆனா அப்படியே வேரோட பிடுங்குறப்ப அந்த ரோஜா பூல இருக்க முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தா 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 குத்தி 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 ரத்தா ரத்தா ரத்தா. இன்னொரு சைடுல அஜித் மாதிரி நடிச்சு காமிச்சு அஜித் ஃபேன் தலை ஃபேன்ஸை வந்து இரிட்டேட் பண்றாரு, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ என்னையும் பயங்கரமா இரிட்டேட் பண்ணாரு. இந்த மாதிரி பல ஃபேன்ஸோட வந்து எதிர்ப்பை வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காரு திவாகர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தயவு செஞ்சு இவர்கிட்ட போயிட்டு இந்த நியூஸ் சேனல்ஸும் சேர்த்தா சொல்றேன், இவர்கிட்ட ஏன் போய் மைக்கு நீட்டுறீங்க, எனக்கு புரியலையே. அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஒய்ஃப் வேணும் அப்படின்னு கேட்டா அவர் இதை தான் சொல்லுவாரு, திரிஷா மாதிரி ஒய்ஃப் வேணும் தான் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, திரிஷா என்னோட கொஞ்சம் வயசு அதிகம், அதாவது அப்ப திரிஷாவே ஒன்றும் கல்யாணம் ஆகாம தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல திரிஷா என்னோட கொஞ்சம் ஏஜ் அதிகம் அப்படின்ற மாதிரி, இல்லைனா மட்டும் வந்து தலைவரை வந்து கல்யாணம் பண்ணி போறாங்க, எனக்கு புரியலையே. திரிஷா மேடம் நான் அவங்கள விட சின்ன பையன். யோ என்ன உன்னோட கான்ஃபிடென்ட் லெவல், அதாவது பிக் பாஸ்ல நம்ம பார்த்துட்டோம், இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உச்சத்தில், அதாவது நான் தான் நடிப்பு அரக்கன்னு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்ல மாட்டேன், அந்த திவாகர் மாதிரி இன்னொரு பைத்தியம் ஒன்று பண்ணுன்னு சொன்னல, இவர் நடிப்பு அரக்கனா அந்த பைத்தியம் நடிப்பு கிறுக்கனா, அதுதான் ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. டேய் யாரா நீங்களாம், எப்பட்றா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறானுங்க, அது வந்து ஒரு மாதிரி இது போதைன்னு நினச்சி ஒரு மாதிரி போதை மாதிரி ஃபீல் பண்ணுறானுங்க. அதாவது நான் தான் எல்லாம், நம்ம இவரு மாதிரி நடிக்கிறோம், சிவாஜி மாதிரி நடிக்கிறோம், சிவகார்த்திகேயன் என்னோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், சிவகார்த்திகேயன் வேற போராட எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு, நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட நான் இளமை தான் அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியலையே, முன்ன யாராவது கேட்டாங்களா? அதாவது திவாகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரை ஹீரோ ஆக விடாம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முட்டுக்கட்டையா நிற்கிறாங்களாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ்ல வந்து சொல்றாரு எல்லாருக்கிட்டையும், இந்த மாதிரி என்ன ஹீரோ ஆகக்கூடாதுன்னு நிறைய வேலைகளை பண்றாங்க. எது தெரியுமா அவர் சொன்ன நிறைய வேலைகள் எது தெரியுமா, வந்து நான் ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்ட்டு நம்மளை பத்தி நிறைய வதந்திகளை கிளப்பி விட்டு நம்மளுக்கு முட்டுக்கட்டையா இருக்காங்க சார். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அவர் கல்யாணம் ஆயிடுச்சு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்களே, ஸோ அதை தான் சொல்றாரு, எனக்கு கல்யாணம்லாம் ஆகலைங்க, நான் இன்னும் ஒண்டி கட்டுதாங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கிளப்பி விடுறதுக்கான காரணம் என்னன்னா, நான் எங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ ஆயிடுவனோ, நடிகர் சங்க தலைவர் ஆயிடுவனோ, இதோட தலைவராக கூட நான் ஆகலாம், யாருக்கு தெரியும், நான் தலைவராக கூட ஆகலாம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நின்று நிறைய பேருக்கு வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், விஜயகாந்த் சார் மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நினைப்பீங்க ப்ரோ என்ன ப்ரோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, கம்பேர்ன்ற பாருங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஆகணும்,
இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னா எஸ் அது தப்பு இல்லை. எல்லாருமே அவர் இதுக்கு வந்து ஆரி ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. திவாகர் முன்னாடி வச்சுதான் கிழிச்சு விட்டுருப்பாரு. யோ நீ அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அவங்களா ஆகிறதுக்கு நீ என்ன எஃபர்ட் போட்டிருக்க அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆரி ஒரு ஷோவில் சொல்லியிருப்பாரு. அது என்ன தமிழாவோ ஏதோ ஜி தமிழ் ஏதோ ஷோன்னு நினைக்கிறேன், கலைஞர் டிவியில். ஸோ அந்த டிபேட் ஷோவில் வந்து இந்த மாதிரி கிளியராக திவாகர் மண்டையில் நறுக்குன்னு கொட்டு வச்சிருப்பாரு. ஆனால் இப்போ நம்மளுக்கும் அதுதான் சொல்ல தோணுது. நீ இந்த இடத்துல நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும், நான் வந்து கமலஹாசன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இப்போவே நான் வந்து சூப்பர் ஸ்டார் தான், இப்போவே நான் கமலஹாசன். அவங்களுக்கு அதாவது அஜித், விஜய், இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் இவங்களாம் இருக்காங்களே, இவங்களுக்கு ஈக்குவலான ஃபேன்ஸு திவாகருக்கு இருக்காங்களாம். இதை வந்து கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக சிம்பு ஃபேனா பயங்கரமா இரிட்டேட் பண்ணியிருப்பாரு சிம்போட ரசிகர்களை. ஏன் சொல்லுங்க, சிம்பு மாதிரி நடிச்சாரு காமிச்சாரு அந்த இதில் ப்ரெஸ்ஸில். எனக்கு என்னன்னா ட்விட்டரில் பயங்கர காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு, பின்னாடி ஓடிட்டு இருக்கு பாருங்க, காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. திருவத்தூர்ல இந்த ஆள் எங்கேயோ சுத்திட்டு இருக்காருங்க. எங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் அடிச்சு பத்தி விடுங்க. எனக்கு புரியல, இந்த ஆள்லாம் பிக் பாஸ் விட்டு வெளியே வர விட்டுறக்கூடாது, அந்த ஸ்விம்மிங் பூல்லே மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கணும். வெளியே வர விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது இப்போதான் புரியுது. உண்மையிலே சொல்றேன், இவரோட அழிச்சாட்டியத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு என்னன்னா, ஓகே திவாகர் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு என்டர்டெய்னராக நீங்கள் பார்த்தீங்க, ஒரு மாதிரி ஃபன் மெட்டீரியலாக உள்ளே பார்த்தீங்க அப்படின்றது நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஆள் என்டர்டெய்னர் கிடையாது, ஃபன் மெட்டீரியல் கிடையாது, அந்த ஆள் சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு. நான் ஹீரோ மெட்டீரியல் தான், என்னை வந்து காமெடியனாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் வந்து நிறைய பேர் காமெடியனாக ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறாருன்னு நினச்சி ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவங்களுக்கு சொல்கிறேன், அவர் காமெடியன் கிடையாதான், அவர் ஹீரோவா. அதை நான் சொல்லுங்க, அவரே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குங்க, எப்படி இந்த மாதிரி பீஸ் வந்து, ஏன்னா அவர் வந்து பக்கம் நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரியே இருக்காரு, ஒரு மாதிரி தெளிவான எப்படி சொல்கிறது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றுறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் படிச்சிருக்காரு, தெளிவாக நிறைய இடத்துல பேசுகிறாரு, நாலேஜ் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்து எப்படி ப்ரோ ஒரு மனுஷனால இப்படி நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி கிராக்கு, ஒரு மாதிரி மென்டல் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஆள் திவாகர் கிடையாது. திவாகரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் வந்து மைண்ட் செட் லெவலில் தன்னை ஹீரோவாக அவர் வந்து ஆகணும்னு நினச்சி அதையே நம்பி அதையே அப்படியே வாழ்வாங்களே, ஸோ அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப தெளிவாக தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து திவாகருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை தான் நிறைய இன்டர்வியூவில் போயிட்டு இவங்களை பற்றி எதுக்கு சூர்யா கூட கம்பேர் பண்ணி எதுக்கு பேசினார்னு நினைக்கிறீங்க? அப்படி பேசினா நம்மளை வந்து தூக்கி போட்டு 4 பேர் அடிப்பாங்க, அது மூலயமா ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். இந்த ஆள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்ததே அப்படின்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலயமா தான். ஸோ இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி அதே தான் பண்ணுறாரு. இது பத்தாதுக்குன்னு இது திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு வந்து தங்கச்சியாக திவ்யா கணேஷ் நடிப்பாங்க. வீட்டுக்குள்ளே எங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த காம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் வெளியே வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்ததா, ஏன்டா அந்த பொண்ணு காரி துப்பிட்டு இருந்தது, அது வந்து நல்லா இருந்ததா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதாவது பெரிய பெரிய சேனல்ஸில் வந்து திவாகர் இன்டர்வியூ கொடுக்கல, பிகைன் உட்ஸ் கலாட்டா அந்த மாதிரி இதில் ஒன்றும் வரல, கலாட்டாக்கு போக மாட்டார், ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோ சேர்த்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு விஷயமோட சொல்ல தோணுது, விஜய் டிவி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்களாடா நீங்கள் பண்ண தப்போட விளைவு என்னன்னு நாங்கள் தான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிக் பாஸ் திவாகர்னு சொல்கிறது தப்பு கிடையாது, நான் அதை தப்பே சொல்ல, ஏன்னா பிக் பாஸ் போயிட்டு வந்தார், பிக் பாஸ் திவாகர்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது மூலியமாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும், தமிழ்நாடுலேயே பார்த்தீங்கன்னா விஜய், அஜித் இவங்களுக்கு ஈக்குவலாக எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்ல வச்சிருக்கீங்க, மொத்த பேர் நம்ம வந்து திவாகர் மேலே கோவப்படுறத விட இந்த விஜய் டிவி மாதிரி சேனல் மேலே தான் கோவப்படணும். எப்பேற்பட்ட வேலையை பார்த்து விட்டானுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, 3 மாதம் முன்னாடி கரெக்டாக சொன்னேன், இந்த ஆளை உள்ளே விட்டா வெளியே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோவே என்னால் தான் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்லுவாருன்றது நான் அப்போ சொன்னேன். கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அந்த ரூமராக ரிலீஸ் ஆச்சுல, வேணா அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அப்போ நான் இதை தான் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு இப்போ அது வந்து உண்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிக் பாஸே என்னால் தான் ஓடிச்சு, நம்ம இல்லைனா அங்கே யாருமா கண்டென்ட் கொடுத்துருப்பா, நம்ம தாங்க கண்டென்ட் கொடுத்தது, பிக் பாஸ் ஷோவுக்கு நம்ம தாங்க டாப்பு அப்படின்ற மாதிரி தான் அந்த இதில் ப்ரெஸ்ஸில் வந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட்டு, திவாகர்கிட்ட போய் மைக்கெல்லாம் நீட்டாதீங்க. ஏன் அதாவது என்ன விஷயம்னா, இப்போ விஜய் டிவி என்ன பண்ணுச்சோ அதுதான் நீங்களும் பண்ணுறீங்க. அந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஆள் வந்து சிவாஜி கணேசன் நான் தான் சொல்கிறதும், விஜயகாந்த் நான் தான் சொல்கிறதும், சிம்பு மாதிரி நல்லா நடிப்பேன், சிம்பு மாதிரி நடிச்சு காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒரு பண்ணுறாருல்ல, இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபன்னாக இருக்குது. ஆனால் அந்த ஆள் ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரியே நிறைய பேர் உருவாயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு அட்டென்ஷனால நிறைய பேர் திவாகர் மாதிரி ஆயிட்டு இருக்காங்க, உருமாறிட்டு இருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 10 பேர் உருவானா நல்லதா? யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி ஒரு 4 பீஸ் உருவாயிடுச்சு, இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியலங்க. ஒன்னொன்னா வெளியே வரப்போகுது. நான் அடுத்து லெமன் ஸ்டார்னு ஒன்று வருது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, இப்போ வாட்டர் மெலன் ஸ்டார், ஒவ்வொரு பழத்தையும் எடுத்துப்பானுங்க, எடுத்துட்டு அடுத்து பனானா ஸ்டார்னு ஒருத்தன் வருவான். இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? தேவையா குமார்?
ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.